இந்தியாவோட புது தொழிலாளர் சட்டங்கள் உங்க சம்பளத்துல என்ன மாற்றம் வரப்போகுது வாங்க பார்க்கலாம். சம்பளம் வாங்குற எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி, நம்ம டேக் ஹோம் சேலரி குறையுமா? இந்த எல்லா மாற்றத்துக்கும் காரணம் வேஜஸ், அதாவது ஊதியம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தம் கொடுத்ததுதான். இந்த புது ரூல் படி உங்க மொத்த சம்பளத்துல குறைஞ்சத 50% ஊதியமா கணக்குல எடுத்துப்பாங்க. ஆமா, இந்த 50% நம்பர் தான் இங்க ரொம்ப முக்கியம். இதுதான் புது மினிமம் பேஸ். அப்படின்னா உங்க பிஎஃப் கணக்கு இனிமே உங்க சம்பளத்தோட ஒரு பெரிய பங்கிலிருந்து கணக்கிடப்படும். நிபுணர்கள் சொல்ற மாதிரி உங்க பிஎஃப் பிடித்தம் அதிகமாகறதால மாசம் கைக்கு வர்ற சம்பளம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ எல்லாரோட சம்பளமும் குறையுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நீங்க மினிமம் இபிஎஃப் தான் கட்டுறீங்கன்னா உங்க டேக் ஹோம் சம்பளத்துல பெரும்பாலும் எந்த மாற்றமும் இருக்காது. அதிகமா சம்பாதிக்கிறவங்க மாசம் 18,000க்கு மேல பிஎஃப் பிடிக்க வேண்டான்னு ஹெச்ஆர் கிட்ட கேட்டுக்கலாம். ஆனா இந்த சட்டத்தால சில சூப்பரான நன்மைகளும் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல கிராஜுவிட்டி. இதுல ஊழியர்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. முன்ன மாதிரி 5 வருஷம் காத்திருக்க தேவையில்ல. இப்போ ஒரே வருஷத்துல கிராஜுவிட்டிக்கு தகுதி பெற்றிடலாம். அடிக்கடி வேலை மாறுற இப்போதைய ஜெனரேஷனுக்கு இது உண்மையிலேயே ஒரு பெரிய வரம். அடுத்ததா மினிமம் வேஜ், அதாவது குறைந்தபட்ச ஊதியம். இதுலயும் ஒரு நல்ல மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்தியாவோட 90% தொழிலாளர்களை இந்த மாற்றம் பாதிக்கப் போகுது. அதாவது மாசம் 25,000 ரூபாய்க்கு கம்மியா சம்பாதிக்கிறவங்களுக்கு சம்பளம் அதிகரிக்க வாய்ப்பு அதிகம். சரி, இந்த புது ரூல்ஸ் எல்லாம் யாருக்கு பொருந்தும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? பதில் ரொம்ப சிம்பிள். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தான். பெர்மனன்ட் ஸ்டாஃப்ல இருந்து கிக் ஒர்க்கர்ஸ் வரைக்கும். அப்போ இன்னைக்கு கைக்கு வர சம்பளம் கொஞ்சம் குறைஞ்சாலும் நாளைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த ட்ரேட் ஆஃப் நியாயமானதா?